வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று நாங்கள் இளஞ்சி முருகன் கோவிலுக்கு போனோம், திருமலை முருகன் கோவிலுக்கு போனோம், அதே நேரத்தில் கழுகுமலை முருகன் கோவிலுக்கும் போனோம். இப்போது இளஞ்சி கோவிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தென்காசியில் இறங்கி அங்குள்ள பேருந்தில் ஏறி நம்ம இளஞ்சிக்கு போகலாம். அதே நேரத்தில் செங்கோட்டையிலேருந்து போகலாம். இளஞ்சி குற்றாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. குற்றாலத்துலேருந்து 4.4 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த கோயில் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. முருகா என்னும் திருப்பெயரில் மும்மூர்த்தியாரின் திருவருளும் அடங்கும். முகுந்தனாகிய திருமாலையும் ருத்ரனையும் கமலத்தில் வீற்றிருக்கும் பிரம்மனையும் குறிக்கும். இளஞ்சி என்ற சொல்லுக்கு ஏரி, குளம், மடு, பொய்கை, மதில், மகிழ மரம் என பல பொருள் உண்டு என இளஞ்சி தலபுராணம் குறிப்பிடப்படுகிறது. இளஞ்சி என்று சொல்ல பல கவிஞர்கள் தங்களுடைய கவிப்பாக்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலத்தை குறிப்பிடுகிறார். அதுபோல மதுரை காஞ்சியில் ஒளிரு இளஞ்சி என்றும் மலைப்படுகாடகத்தில் சுடற்பூ இளஞ்சி என்றும் சிறப்பிக்கப்பட்டிருக்கு. இயற்கை வளங்கள் நிறைந்த இளஞ்சி என்னும் இந்த ஊரானது மா, பலா, வாழை, கமுகு, தென்னை போன்ற மரங்கள் மற்றும் நெல் வயல்கள் சூழ்ந்த சோலையாக திகழ்கிறது. இளஞ்சி குமரன் கோவில் என்றே இத்தலம் அழைக்கப்பட்டாலும் இங்கு ஈசனே நடுநயமாக காட்சி தருகிறார். முருகர் சன்னதி சுவாமி பெயர் திருவிளஞ்சி குமாரர். சிவன் சன்னதி சுவாமி பெயர் இருவாளுகநாதர். அம்மை பெயர் இருவாளுக ஈசர் கிணியால். திருக்கோவில் விருட்சம் மகிழ மரம். தீர்த்தம் சித்ரா நதி. பாடியவர் அருணகிரிநாதர். திருவளஞ்சி. இத்தலத்திற்கு 4 பாடல்கள் இருக்குங்க. திருப்புகழ 971 முதல் 974 இந்த 4 பாடலுமே அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்காக நமக்கு எழுதியிருக்கிறாரு. ஆதி காலத்தில் திரிகுடாசல மலையின் அடிவாரத்தில் கபில முனிவர், துர்வாச முனிவர், காசியப்ப முனிவர் மூவருமே ஒருவர் சந்தித்து கொள்கிறாங்க. அவர்களின் சந்திப்பின் போது பல ஆன்மீக கருத்துக்களை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறாங்க. மும்மூர்த்திகளில் நிமித்த காரண கடவுள் யார் என்ற சந்தேகம் தோன்றுகிறது. காசியப்ப முனிவரோ படைக்கும் கடவுளான பிரம்மனே அப்படின்னு சொல்கிறாரு. துர்வாச முனிவரோ காக்கும் கடவுளான திருமாலே அப்படின்னு சொல்கிறாரு. கபில முனிவரோ அழிக்கும் கடவுளான சிவனே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்போது துர்வாச முனிவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கி தங்கள் ஐயம் தீர்த்து வைக்க பணிகிறார். அவரின் வேண்டுகோளை ஏற்ற முருகப்பெருமான் ஒரு முகமும் 4 கரங்களும் ஆடக பொன்மேனியும் கொண்ட கட்டிளமை கோலத்தில் தோன்றி பிரம்மாவாகவும் திருமாலாகவும் ருத்ரனாகவும் இணைந்த மும்மூர்த்தி வடிவில் காட்சியளிக்கிறார். தாமே நிமித்த காரண கடவுள் என்பதை தெளிவுபடுத்தியதாகவும் அந்த தரிசனத்தை கண்டு தங்கள் ஐயம் தீர்ந்த முனிவர்கள் தங்களுக்கு காட்சியளித்தது போலவே இத்தலத்தில் எழுந்தருளி இங்கு வரும் பக்தர்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கு முருகப்பெருமான் வரதராஜ குமாரனாக அருள்பாலிப்பதாக இளஞ்சி தலபுராணம் கூறுது. முற்காலத்தில் கைலாயத்தில் நடைபெற்ற சிவன் பார்வதி திருக்கல்யாணம் காண 33 கோடி தேவர்களும் சகல ரிஷிகளும் முனிவர்களும் மற்றும் பிற கடவுள்களும் அங்கு கூடியதால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்துவிட சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து தென் திசை சென்று பூமியை சமநிலைப்படுத்தும்படி கட்டளையிடுறாரு. அப்போதுதான் திருமணத்தை தரிசிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி வருந்திய முனிவருக்கு தெற்கே பொதிகை மலையில திருமண கோலத்தில் காட்சியளிப்பதாக கூறி அருள்றாரு. இதனை ஏற்ற அகத்திய முனிவரும் தென் திசை நோக்கி பயணித்து வருகிறாரு. அப்போ திருக்குற்றாலம் அப்படிங்கிற தலத்திற்கு அவர் அங்குள்ள கோவிலுக்குள் நுழையும் போது அங்கிருந்த வைணவர்கள் சைவரான அகத்தியரை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. இதனால் மனம் வருந்தி கால் போன போக்கில் நடந்த அகத்திய முனிவர் திருவளஞ்சி தலத்திற்கு வராரு. அங்குள்ள திருவளஞ்சி குமரனை தரிசித்து குற்றாலத்தில் தனக்கு நேர்ந்த அவமானங்களை கூறி வருந்துறாரு. தமிழ் முனிவராகிய அகத்தியரின் வருத்தத்தை தீர்க்கும் பொருட்டு முருகப்பெருமான் காட்சியளித்து வஞ்சகர்களை வஞ்சகத்தால் வெல்க என்று கூறி சிவகாமங்களையும் உபதேசித்து அருளுகிறார். அதன்படி சித்ரா நதிக்கரையில் வெண்மணல் எடுத்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வணங்குகிறார். பின்னர் முருகப்பெருமான் கூறியபடி குற்றாலம் சென்று வைணவர் வேடத்தில் திருக்கோவிலுக்குள் புகுந்து அங்கிருந்து விஷ்ணுவை வணங்கி அவரது தலையில் கை வைத்து அழித்து சிவலிங்கமாக மாற்றி அருள்றாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அகத்தியர் திருக்குற்றாலம் திருக்கோவிலுக்குள் நுழைய வேண்டி இங்கு சிவபூஜை செய்த வெண்மணல் லிங்கமே இத்தலத்தில் ஈசனான இருபாலக நாயகர் ஆகும். சுவாமி திருவளஞ்சி குமரன் இங்கு எழுந்தருளி உள்ள வரதராஜ குமரன் என்று சிறப்பிக்கப்படும் திருவளஞ்சி குமரன் 4 கரங்கள் கொண்டு வேல் தாங்கியும் மயிலை வாகனமாக கொண்டபடியும் நின்ற கோலத்தில் அற்புதமாக காட்சியளிக்கிறார். சுவாமி இருவாளுக நாயகர் இரு என்ற சொல்லுக்கு பெருமை என்று பொருள், வாளுகம் என்ற சொல்லுக்கு வெண்மணல் என்று பொருள். ஆக அகத்தியர் பிரதிஷ்டை செய்த பெருமை மிக்க வெண்மணல் லிங்கம் என்பதால் இத்தல ஈசன் இருவாளுக நாயகர் என்ற பெயரில் கருவறையில் லிங்க திருமேனியராக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இவருக்கு மருந்து சாத்தி குவளை அணிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மணலிங்கம் என்பதால் அபிஷேகம் கிடையாது.
அம்மை இருவாளுக ஈசற்கினியால் இத்தலம் அம்மை இருவாளுக ஈசற்கினியால் என்ற அழகிய பெயர் கொண்டு கருவறையில் ஒரு கரத்தில் மலரேந்தியும் மறுகரத்தை தொங்குவிட்டபடியும் சிரித்த முகத்தவளாக இடைநிலைத்து நின்ற குளத்தில் தெற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார். இளஞ்சிக்குமரன் திருக்கோவில் அமைப்பு இயற்கையில் சூழ்ந்த வயல்கள் மற்றும் சோலைகளுக்கு நடுவே சித்ரா நதியும் 5 அருவி ஆறும் சங்கமிக்கும் இடத்தில் அமைய பெற்றுள்ள இத்திருக்கோவிலுக்குள் சில கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் 2 வாயில்கள் உள்ளன. கிழக்கு வாயில் வழியே உள்ள நுழைந்தால் உள்ளே அழகிய நந்தவனம் நம்மை வரவேற்கிறது. நந்தவனத்தை தாண்டினால் சரவண மண்டபம் என்னும் பெயரில் அழகிய முன்மண்டபம் அமையப்பெற்றுள்ளது. இந்த மண்டபத்தை தாண்டி செல்லும் உள்வாயிலின் தென்புற தலைவிநாயகர் காட்சியளிக்கிறார். அவரை வணங்கி உள்ளே நுழைந்தால் நேராக கிழக்கு நோக்கிய இருவாளுக நாயகர் சன்னதி. கருவறையில் உரையும் இருவாளுக நாயகருக்கு எதிராக வெளியே அவருடைய வாகனமான நந்தி, கொடிமரம், பலிபீடம் ஆகியவைகள் அமையப்பெற்றுள்ளன. கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் தனி சன்னதியில் இருவாளுக நாயகருக்குரிய உற்சவர் சோமஸ்கந்தர் மற்றும் அம்பாள் அருள்பாலிக்கிறார். அதே முன்மண்டபத்தில் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் இத்தல அம்மையான இருவாளுக ஈசற்கினியால் காட்சி தருகிறார். இங்கே முருகன் வள்ளி தெய்வானையோடு அழகா காட்சி கொடுக்கிறாரு. ரொம்ப இளமை கோலத்தில் முருகன் இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம திருமலை முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமலை முத்துக்குமார சுவாமி கோயில் இது பண்பொழியில் இருக்குது, அதாவது பைம்பொழில் சுற்றுப்பயணங்க. தென்காசியிலிருந்து பண்பொழி அங்கிருந்து இந்த கிராமத்துக்கு நம்ம போகலாம். இதை ஊட்டின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு மலைகள், வயல்வெளிகள், சின்ன சின்ன கிராமங்கள், அழகான குடிசை வீடுகள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த கோவில் பார்க்க. இங்கே மாலை நேரத்தில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்கிற கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே இருப்பவர்கள் புண்ணியம் செஞ்சவங்க தான் போல. நாங்கள் இதற்கு முன்னாடி போனப்போ நல்ல குளிரான நேரத்தில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப போனோம். நேற்று போனப்போ நல்ல வெயில். ஆனாலும் பாருங்களேன் இடம் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முருகனின் அருளையும் ஒரு சேர இங்கே உணரும். அதே நேரத்தில் நான் இந்த கோவிலை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த பண்பொழியை தாண்டி செல்லும் வழி அழகோ அழகு. சுமார் 30 வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் பைம்பொழின்னு அழைக்கப்பட்டிருக்கு. பொழில்னு சொன்னால் வெப்பமண்டலத்தில் செழிப்பாக பெய்யும் மழையை அல்லது பொழில் என்னும் சொல் மழைக்காடு என்பதும் பொருள்படும். பசுமையான இந்த இடத்துல அடிக்கடி பெய்யும் மழையால் கூட இந்த இடத்திற்கு பைம்பொழின்னு அர்த்தத்தில் வந்திருக்கலாம். நாளடைவில் அது சுருங்கி பண்பொழி ஆகிவிட்டது. இந்த பண்பொழியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது மேக்கர கிராமம். இங்கு தான் திருமலை முருகன் கோவில் இருக்குது. காலை உணவை முடித்து கொண்டு கோவிலுக்கு நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல நல்ல ஹோட்டல் கிடையாது. உணவுக்கான ஏற்பாட்டை தென்காசியிலே முடிச்சுட்டு வந்துக்கலாம். எந்த உணவானாலும் பரவாயில்லைங்க, ஆனாலும் இங்கே கீழே சின்ன சின்ன கடைகள் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். காலையில் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம், சரியா. கோவிலின் மலையடிவார நுழைவு வாயில். இங்கே மலைமேல் வரை வாகனத்திலும் போகலாம், ஆனால் அதுக்குன்னு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது. நாங்கள் போன முறை படிக்கட்டுகளில் போனோம். நேற்று ஒரு கார் டாக்ஸி புக் பண்ணி நாங்கள் போயிட்டோங்க. படியில் ஏறி போனால் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தடவை நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால படியில் ஏறி போகலை, கால் டாக்ஸி பிடிச்சி நாங்கள் போயிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா சைவர்களால் போற்றப்படும் தலங்க. இந்த தேவார வைப்பு தலங்கள், தேவார தலங்கள் 276 இருந்து வேறுபட்டவை. மொத்தமுள்ள 147 வைப்பு தலங்களில் இந்த தலம் 89வது வைப்பு தலம் ஆகும். இங்கிருந்து தான் படிக்கட்டுகள் ஆரம்பிக்கின்றன. இந்த திருமலை 500 அடி உயரமுடைய மலை மீறி ஏறி செல்ல 626 படிக்கட்டுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மலையை திரிகூட மலைன்னு சொல்லுவாங்க. 3 நதிகள் சேரும் இடத்தை திருவேணி சங்கமன்னு சொல்கிற மாதிரி 2 மலைகள் இந்த மலையினை தொட்டு கொண்டிருப்பது போல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பெயர். இன்னொரு ஆச்சரியப்படும் தகவல் என்னென்னா, இந்த படிக்கட்டுகளில் ஏறி மூச்சு வாங்கியபடி நின்றுக்கிட்டு இருந்தா உள்ளூர் பாட்டி ஒன்று அசால்ட்டாக மலையேறிக்கிட்டு இருந்துச்சு. மலையேறினா மூச்சு வாங்குதா, இதுக்கேவான்னு கிண்டலாக சொல்லுவாங்களாம். இங்கிருந்த ஒரு அம்மா பற்றின கதை சொல்ல ஆரம்பிச்சது மூச்சு வாங்கியபடியே. நாங்களும் அந்த கதையை கேட்டோம். அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறோங்க. எப்போனா போன தடவை போகிறப்போ, சரியா. இந்த தடவை தான் நாங்கள் காரில் போயிட்டோம் இல்லையா. இந்த இடம் தான் படிக்கட்டுகளின் பின்பக்கம், அதாவது மேலிருந்து பார்த்தால் தெரியும் நுழைவு வாயிலின் பின்பக்கம். அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய படிக்கட்டுகளை கட்டவும் கோவிலின் கல் தூண்கள் உத்தரங்களை கொண்டு செல்ல யானைகள் தான் பயன்படுத்தினார்களாம். இப்போ இருக்கிற மாதிரி கயிறுகள் இல்லாதனால அந்த கற்களை இழுத்து செல்ல பனைமட்டைகளில் உள்ள நார்களில் இருந்து தயாரிக்கப்படும் கயிறுகளினால் அந்த தூண்களை கட்டி இழுத்து செல்வார்களாம். என்னதான் உறுதியாக இருந்தாலும் சில நேரம் கற்களோடு உரசும் போது கயிறுகள் அருந்து கற்கள் வேகமாக உருண்டு விழுமா.
அப்போது இந்த பகுதியில் வசித்த சிவகாமி பரதேசி அம்மையார் என்ற பெண் துறவி தன் உயிரையும் பொருட்படுத்தாது முருகா முருகா என்று கூறிக்கொண்டு அந்த தூண்களை தன் தலையால் தடுத்து நிறுத்தினாராம். மறுபடியும் கயிறு கொண்டு அந்த தூண்களை யானைகளை கொண்டு இழுப்புவது வரை அந்த அம்மையார் தாங்கி கொண்டு இருப்பாராம். இந்த அற்புதமான சக்தியினை மலைமேல் இருக்கும் முருகன் அவருக்கு அருளியதாக சொல்கிறாங்களாமா. சில நேரங்களில் வாழை மட்டைகளை ஒன்றாய் கட்டி அதன் மேல் கற்களை வைத்து இழுத்து மலைமேல் கொண்டு செல்வாராம். இவருக்கு இந்த கோவிலில் சிலை இருக்குங்க, நானும் பார்த்தேன். யார் இந்த சிவகாமி அம்மையார் அப்படின்னு கேட்டதற்கு, பக்கத்தில் இருக்கிற பண்பொழிக்கு அருகில் இருக்கிற அச்சன்புதூர்ங்கிற கிராமத்தில் அந்த அம்மையார் பிறந்து வளர்ந்தாங்களாம். அவருடைய கணவர் பெயர் கங்கை முத்தான். கல்யாணமாகி ரொம்ப காலமாக குழந்தையே கிடையாதான். இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கும் முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டி நின்றாராம். உனக்கு கல்மண்டபம் கூட கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கற்களை எல்லாம் வாழைமட்டையில் வச்சு இழுத்து இருவரும் ஒரு வழியாக ஒரு கல்மண்டபத்தை கட்டி முடித்தார்களாம். அப்பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா, அதற்காக அவர் முருகனை எப்போதுமே வந்து பழிக்கவில்லையா. சரி, முருகனுடைய விருப்பம் அதுவானால் நான் மனமோந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மனதை சாந்தப்படுத்தி கொண்டு முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தாராம். அப்படி இறைபக்தியும் கோவிலுக்கு தொண்டு செய்வதிலும் தன் காலத்தை ஓட்டி கொண்டிருந்த ஒரு சமயம் அந்த கோவிலுக்கு வரதர் மஸ்தான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான் வந்திருக்கிறாரு. அவரிடம் தன் குறைகளை கூறியிருக்கிறாரு இந்த சிவகாமி அம்மையார். சிறிது நேரம் கண்மூடி மௌனத்தில் அமர்ந்திருந்த அந்த மகான் அவரிடம், நீ இந்த முருகனையே மகனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாராம். மகானின் வாக்கு அந்த முருகனின் வாக்காவே எடுத்து புளியரை என்ற கிராமத்தில் இருந்து தனது சொத்துக்களை முருகப்பெருமானுக்கு எழுதி வைத்தாராம். அவரது கணவர் காலமான பிறகு சிவகாமி அம்மையார் துறவரம் பூண்டு சிவகாமி பரதேசி அம்மையார் அழைக்கப்பட்டிருக்காரு. அப்பொழுதும் அவருக்கு சோதனை விடவில்லை. இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகளைப் போல அப்போது இருந்த சிலர் இந்த அம்மையார் கோவிலுக்கு எழுதி வைத்திருந்த சொத்துக்களை அபகரித்துட்டாங்களாம். அப்பொழுது அந்த இடங்கள் எல்லாம் திருவிதாங்கூர் அப்படிங்கிற கட்டுப்பாட்டில் இருந்ததால் சிவகாமி அம்மையார் திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்த நிலத்தின் கல்வெட்டு சாதனங்களை கோர்ட்டில் காட்டி அந்த சொத்துக்களை கோவிலுக்கே திரும்ப கிடைக்க வழி செஞ்சாராம். அந்த கல்வெட்டுக்களின் நகல் படிவம் இன்றும் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று அந்த உள்ளூர் பாட்டி சிவகாமி பரதேசி அம்மையார் பற்றி எங்ககிட்ட சொன்னாங்க. மலைப்பாதையின் துவக்கத்தில் வல்லப விநாயகர் சன்னதி இருக்குது. அதுபோல் அங்கிருக்கும் அதே இடத்துல இருக்கும் பாத மண்டபத்தை தரிசனம் செஞ்சுட்டு தான் நம்ம மலையேற வேண்டுமா. அங்கே 2 பாதங்கள் இருக்குது. இப்போ பாதையின் நடுவில் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. இந்த சன்னதிக்கு பெயர் நடுவட்ட விநாயகர் சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் அங்கே ஒரு இடுமன் சன்னதி இருக்குது. அதுபோல் மலை உச்சியில் ஒரு உச்சி பிள்ளையார் சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் 16 படிக்கட்டுகள் இருக்குது. வாழ்வில் ஒரு மனிதன் அடைய வேண்டிய 16 பேர்களை குறிப்பதாய் சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் தல வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, இத்திருமலையில் ஆதிகாலி கோவிலின் அர்ச்சகராக இருந்த பூவன் பட்டர் தான் இங்கு பூஜைகள் செஞ்சு வந்தார். தினமும் அங்கிருந்த வேலுக்கு அபிஷேகம் பூஜைகள் செஞ்சு வந்தார். ஒரு நாள் பூஜையை முடித்துவிட்டு மதியம் ஓய்வாக ஒரு புளிய மரத்துக்கடியில் தூங்கிக்கிட்டு இருந்தாராம். அப்போ கனவுல முருகப்பெருமான் தோன்றி அச்சன் கோவிலுக்கு போகிற வழியில் புழுதியாற்று கோட்டையில் ஒரு வனத்தில் தான் கோயில் கொண்டிருந்ததாகவும், மலை வெள்ளத்தில் குமாரன் கோயில் அழிந்து குமாரப்பெருமானின் திருவுருவம் ஆற்று மணலில் புதைந்திருப்பதாகவும், அதை தோண்டி எடுத்து எனக்கு கோவில் எழுப்பு, நான் புதைந்திருக்கும் இடத்தை ஒற்றை வரிசையாக செல்லும் எறும்பு கூட்டம் நின்று காட்டும் அப்படின்னு அடையாளம் சொல்கிறாரு. இதே செய்தியை பந்தல அரசர் கனவிலும் தெரிவித்திருப்பதாக முருகன் கூறிட்டு மறைஞ்சிட்டாரு. கனவில் முருகன் இட்ட கட்டளையை ஏற்று பூவன் பட்டரும் பந்தல மன்னரும் முருகன் சிலை புதைந்து கிடந்த இடத்தை கண்டுபிடிச்சு பயபக்தியுடன் எடுத்து வந்து திருமலையின் மீதுள்ள குவளப் பொய்கையின் அருகே உள்ள புளிய மரத்துக்கு அடியில் வச்சு முதல்ல பூஜை செஞ்சாங்களாம். அப்போ பந்தலத்தை ஆண்ட மன்னர் உடனே மலை மேல் ஏறுவதற்கு வசதியாக 623 படிக்கட்டுகள் கொண்ட இக்கோவிலை எழுப்பியிருக்கிறாரு. அந்த படிக்கட்டுகள் ஸ்கந்த கோஷ்ட பித்ருக்கள் வசிக்கும் தேவ படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால் இந்த தலத்திற்கு வந்து முன்னோருக்கு தர்ப்பணம் செஞ்சால் நம் சன்னதிகளுக்கு நல்ல சிறப்பான வாழ்வு அமையும், நல்ல வாரிசுகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி மலையில் 2ஆக பிரிந்து செல்லும் வகையில் பாதையை அமைச்சிருக்கிறாங்க. எல்லா கோவில்களை போலும் எங்கேயும் கேமரா தடை செஞ்சுருக்கு அப்படின்னு நான் சொல்வேன்னு நினைக்காதீங்க. கோவிலுக்குள்ளே தான் நம்ம கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமலை கோவில் அருகே செல்லும் வகையில் பாதைகள் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. வாகனம் மூலமும் மேலே செல்லலாம். இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி உண்டு. நல்ல கார் பார்க்கிங் வசதியே இருக்குது. அந்த இடத்திலிருந்து குறைவான படிகள் ஏறினால் கோவிலுக்கு சென்று விடலாம். இலைப்பார படிக்கட்டுகளில் ஆங்காங்கே மண்டபங்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க. கால் வலிச்சதுன்னா நம்ம இலைப்பாரி விட்டு செல்லலாம். ஒரு வழியாக மலைக்கோவிலுக்கு மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு விஷயம் கவனிச்சோன்னா தெரியும். நெல்லை மாவட்ட கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு மூக்கன், மூக்காயி, மூக்காமால் அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க. ஆண் பிள்ளைகளும் 15 வயது வரை கூட மூக்கு குத்தி ஒரு சிறிய வலையை அணிஞ்சிருப்பாங்க.
அந்த பகுதியில் காணலாம். மேலும் குழந்தை பிறந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் மூக்கு குத்தி மூக்கன் அப்படின்னு பெயரிடுவதாக வேண்டிக் கொண்டா அந்த குழந்தை பிழைச்சு கொள்ளும் அப்படிங்கிறது நீண்ட கால நம்பிக்கை. 2 குழந்தைகள் தவறி 3வது பிறக்கும் குழந்தைக்கு இந்த சடங்கு செய்வது மரபாக இருந்து வந்துள்ளது. காரணம், இந்த திருமலை முருகனின் இன்னொரு பெயர் தான் மூக்கன். இதற்கும் ஒரு கதை இருக்காம். முருகப்பெருமான் கனவில் வந்து பூவன் பட்டரிடம் சொன்னவுடன் பந்தளம் மன்னரிடம் தகவல் சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் புடைசூழ கோட்டை திருடு கிராமத்திற்கு சென்று முருகப்பெருமான் சுட்டிக்காட்டிய இடத்தை தோண்டும் போது தவறுதலாக முருகன் சிலையின் மூக்கில் கடப்பாரப்பட்டு சிறுதுளி உடைந்து விட்டதாம். அதோடு கூட முருகன் சிலை பார்ப்பதற்கு அழகாக இருந்ததாம். உடனே கிராமப்புறத்து மக்கள் இதை பார்த்து முருகன் என்று சொல்வதற்கு பதிலாக மூக்கன் என்று செல்ல பெயரை சுவாமிக்கு வச்சுட்டாங்களாம். பந்தளத்தை ஆண்ட ராஜாக்கள் தான் பூவன் பட்டரின் வேண்டுகோளின்படி இப்பொழுது கேரளா எல்லையாக இருக்கிற திருமலை கோயிலையும் எழுப்பியிருக்கிறாரு. இந்த இடத்தை சுற்றி தான் ஐயப்பன் ஸ்தலங்களான ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழை இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஒரு வழியாக மலையுச்சிக்கே வந்துட்டோம். இங்கே முதல்ல ஆதிஸ்தானம் ஒரு கோவில் இருக்குது. இதுதான் முதலில் வேல் இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நாகராஜருக்கும் ஒரு சன்னதி இருக்குது. எல்லோரையும் வழிபட்டு நாம் இப்போ மூலஸ்தானம் சொல்லலாம். வாங்க, மலையிலிருந்து பார்க்கும்போது பச்சை பசேன்னு வயல்வெளிகளும் தென்றல் காற்றும் மலைகளும் நம் மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மூலஸ்தானம் சுமார் அங்கே இருக்கிற மரம் 2000 ஆண்டுகள் பழமையான மரமாகும். அதன் அடியில் உள்ள சன்னதியை இன்று உத்தகண்ட மேலாயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நூறாண்டுகளுக்கு முன்னர் நெல்லையம்பலம் மயிலப்பன்ற முருக பக்தர் தான் இப்பொழுது இருக்கும் ஆலயத்தை தொடங்கி முருகன் திருவுருவத்தை பிரதிஷ்டை செஞ்சு மானியங்களே கொடுத்தாராம். அதை தொடர்ந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வடகரையார் அப்படின்னு சொக்கம்பட்டி ஜமீன் அம்பலவான முனிவர் மற்றும் நெல்லை மாவட்டம் நெடுவயலைச் சேர்ந்த சிவகாமி பரதேசி என்னும் அம்மையார் ஆகியோர் பல்வேறு திருப்பணிகளை செஞ்சிருக்கிறாரு. அதில் சிவகாமி அம்மையாருடைய பணிகளை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மூலவர் சன்னதி முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரங்களாக விசாகம், கார்த்திகை, உத்திர இருக்கு. ஆகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு சமயம் கிட்டும் பொழுதெல்லாம் இந்த தலம் வந்து முருகனை வணங்கினா நல்ல பலம் பெற்று வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் கோவில் பிரகாரங்களில் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தி வணங்கிக்கிறாங்க. மூலஸ்தானத்தில் நுழையும் போது மயில் நம்மை வரவேற்கிறது. கருவறையில் பாலமுருகன் உள்ளார். அடுத்த பிரகாரத்தில் சாஸ்தா, கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பைரவர், காளிகாம்பாள் ஆகிய தெய்வங்கள் இருக்கிறாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்குள் வாழ்வில் ஒரு முறையாவது வந்து வழிபட்டால் அவங்க வாழ்க்கை விருத்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே போகலாங்க, அப்படிலாம் கிடையாது. நமக்கு தோணுச்சுன்னா நம்ம போய் சாமி கும்பிட்டுக்கலாம். உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால தான் வெளியே உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன். இத்தலத்து மூலவரான திருமலை முருகன் 4 கைகளுடன் மேல்நோக்கிய வலது கையில் சக்தி ஆயுதமும், மேல்நோக்கிய இடது கையில் வஜ்ராயுதமும், கீழ்நோக்கிய வலது கையில் அபயகரமும், கீழ்நோக்கிய இடது கையில் சிம்மகர்ண முத்திரையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. இம்முருகனுக்கு பார்வதி தேவி தன் வாயால் அருளி செய்த தேவி பிரசன்னகுமார விதிப்படி 8 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுது. இக்கோவிலில் மற்ற கோவில்கள் போன்று பள்ளியறையில் சுவாமியை பாதுகை செய்வது கிடையாதான். மூலவருக்கு பால், பழம், மூஞ்சலுடன் சயன பூஜை மட்டுமே செய்யப்படுதான். திருமலை காளி கோவில், இங்கு காளிதேவி மலைமேல் நின்று பக்தர்களுக்கு அருள் செய்கிறாங்க. திருமலையின் வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கு பகுதியில் தனி கோயிலாக திருமலை காளி கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே காளியம்மன் வடதிசை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறாரு. இத்திருக்கோயில் முருகக்கடவுள் பிரதிஷ்டைக்கு முன்பே அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்னதி இடுமன் சன்னதி படிகள் செல்லும் இடத்தின் மேற்கே தனி சன்னதியாக இருக்குது. இந்த காளி திருமலையின் காவல் தெய்வமாகும். திருமலை கோயிலின் உள்பிரகாரத்தில் வடகிழக்கில் ஈசானத்தில் தெற்கு நோக்கி காலபைரவர் சன்னதி இருக்குது. 5.5 அடி உயரமுள்ள கம்பீரமான தோற்றத்துடன் பைரவர் இங்கே இருக்கிறாரு. இங்கே முருகன் சன்னதி அடுத்து 16 படிகள் ஏறி சென்றால் விநாயகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதி இருக்குது. அவரை உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாகம், கார்த்திகை, உத்திரம் ஆகிய முருகனுக்குரிய நட்சத்திர நாட்களில் இம்மலையில் தங்கள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் ஓடவள்ளி, நலமூலிகை, திருமலை செடி ஆகிய மூலிகைகளும் வளர்ந்தன. செல்வ விருத்திக்காக திருமலை செடியின் வேரையும் தனகர்ஷ்ண எந்திரத்தையும் இணைத்து ஒரு காலத்தில் பூஜை செஞ்சுருக்காங்களாம். இன்று இந்த மூலிகைகளை அடையாளம் காண முடியாவிட்டாலும் இங்கு சென்று வந்தவர்களின் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பலரும் கண்கூடா நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மலையுச்சியில் இருக்கும் அஷ்டபத்ம தீர்த்த குளம் அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்டதென சொல்லப்படுவது. ஆனால் இப்போ பூஞ்சுனைன்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்கு முன்பு இந்த தீர்த்த குளத்தில் தீர்த்த அருந்தி செல்ல நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது பாசி படர்ந்து தீர்த்த குளம் காணப்படுது. இந்த சுனையில் தினமும் ஒரே ஒரு குவளை மலர் மட்டும் பூக்குமா. அதை வச்சு உமையவனின் 7 சக்திகளான சப்தகன்னியர் 7 முருகப்பெருமானை பூஜிச்சாங்களாம். அதே போல் சப்தகன்னியர் சிலை சிவாலயங்களில் மட்டுமே இருக்கும். ஆனால் முருகன் தலமாக இருந்தாலும் இங்கே தீர்த்தக்கரையிலையும் சப்தகன்னியரே இருப்பது வேறு முருகன் கோவில்களிலும் இல்லாத சிறப்புன்னு சொல்கிறாங்க. திருமலை கோவிலில் இருக்கும் உச்சி பிள்ளையார் கோவில், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த திருமலை பற்றிய கல்வெட்டு ஆய்வு குறிப்புகள்
ஆய் அண்டிரன் என்னும் அரசன் ஆண்ட கபிரமலை என்றும், சிலப்பதிகாரத்தில் வரும் நெடுவேல் குன்றம் காணப்படும் குன்று இதுதான் என்றும், கண்ணகி இக்குன்றை கடந்தே சேரநாடு சென்றாள் என்றும் ஆராய்ச்சி குறிப்பேட்டில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளில் திருமலை முருகனை புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. தண்டபாணி சுவாமிகள் இத்தலத்து முருகன் மீது பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. கவிராச பண்டாரத்தையா என்னும் புலவர் பெருமாள் திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ், திருமலை மக அந்தாதி போன்ற நூல்களை இயற்றியிருக்கிறாரு. திருமலை முருகன் குறவஞ்சி, திருமலை முருகன் நொண்டி நாடகம், திருமலை கருப்பன் காதல் போன்ற நூல்களும் இந்த திருமலை முருகன் கோவிலை குறித்து பாடப்பட்டிருக்கு. திருமலை முருகன் அந்தாதி, திருமலை குமாரசுவாமி அலங்கார பிரபந்தம், திருமணி மாலை, திருத்தாலாட்டு போன்ற நூல்களும் இந்த தலத்து முருகப்பெருமான் பற்றி பாடுது. அரசு அன்னதான கூடம் ஒன்று இங்கே இருக்குது. ஒவ்வொரு மாத பிறப்பன்று காலை 6 மணி முதல் இரவு வரை தொடர்ந்து வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. சித்திரை முதல் நாள்படி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, கார்த்திகையில் தெப்ப உற்சவம், தைப்பூசம், தமிழ் ஆங்கில புத்தாண்டு சிறப்பான திருவிழாக்களாக கொண்டாடப்படும் விழாக்களாகும். ஒரு வழியாக தரிசனத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி சொல்கிறோம். இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க போய் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையா அவங்க இந்த கோவிலுக்கு போகலாம். இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம தென்காசி போகலாம். தென்காசியில் இருந்து திருமலை முருகன் கோவிலுக்கு பஸ் இருக்கும், நேரத்துக்கு தான் இருக்கும், போகலாம்.